வணக்கம் குட்டீஸ், வெல்கம் டு லட்டு பாப்பா கிட்ஸ் டிவி. இன்னைக்கு நாம ஒரு சுவாரஸ்யமான கதைய பார்க்க போறோம். ஒரு பூனை செய்த துரோகம் பற்றிய கதை. வாங்க கதை தொடங்கலாம். ஒரு அழகான கிராமத்தில் சின்ன ஓடையின் அருகில் ஒரு சந்தோஷமான குடும்பம் வாழ்ந்தது. அந்த வீட்டில் ஒரு நல்ல மனசுக்கார கோழி, ஒரு அன்பான வாத்து இருந்தார்கள். அவங்க 2 பேரும் ரொம்ப நெருங்கிய நண்பர்கள். ஒவ்வொரு நாளும் சேர்ந்து உணவு தேடி சேர்ந்து விளையாடுவாங்க. ஒரு நாள் அந்த கிராமத்துக்கு பசியோட பாவப்பட்ட பூனை ஒன்று வந்தது. அது ரொம்ப பலகீனமா இருந்தது. கண்கள் உள்ள போய் உடம்பே நடுங்குது. அத பார்த்த வாத்து சொன்னது, ஐயோ, இந்த பூனைக்கு ரொம்ப பசிக்குது போல, உதவி பண்ணலாமா? ஆனா கோழி கொஞ்சம் தயங்கியது. இது பூனை தானே, நம்ம ஏமாத்திருமோ என்று கோழி யோசித்தது. ஆனா வாத்து நல்ல மனசு, இல்ல, எல்லாரும் நல்லவங்க தாண்டா, நாம உதவணும் என்று வாத்து சொன்னது. அவர்கள் அந்த பூனைக்கு உணவு கொடுத்தாங்க, தண்ணீர் குடிக்க கொடுத்தாங்க, அதை காப்பாத்தினாங்க. சில நாட்களில் அந்த பூனைக்கு உடம்பு சரியாகிடுச்சு. ஆனா அந்த பூனை கெட்ட மனசு கொண்ட பூனை. ஒரு நாள் பூனை தனியாக யோசிச்சது, இந்த கோழி ரொம்ப சதை இருக்கே, அதை சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். அது ஒரு தந்திரம் யோசிச்சது. அடுத்த நாள் காலை பூனை கோழியிடம் சொன்னது, நண்பா, காட்டுக்குள்ள ஒரு ரகசிய இடம் இருக்கு, அங்கே ரொம்ப நல்ல சாப்பாடு இருக்கு, நாம போலாமா? அப்புறம் வாத்து கேட்டதும், நானும் வரலாமா? பூனை உடனே சொன்னது, இல்ல, இது ரொம்ப சின்ன இடம், ஒருத்தருக்கு தான் இடம். கோழி கொஞ்சம் குழம்பினாலும் பூனை மீது நம்பிக்கை வைத்து போய்விட்டது. காட்டுக்குள்ள போனதும் சுத்திலும் அமைதி. திடீர்னு பூனை தன் உண்மையான முகம் காட்டியது. அது கோழியை பிடிக்க முயற்சி பண்ணுது. கோழி பயந்து ஓடுது. காப்பாத்துங்க, காப்பாத்துங்க! அந்த சத்தம் கேட்ட வாத்து தூரத்துல இருந்து ஓடி வந்தது. வாத்து உடனே தைரியமா நின்று சொன்னது, நீ எங்களை ஏமாத்திட்டே, இது துரோகம். பூனை சிரிச்சது, நான் முதல்ல இருந்தே இப்படிதான், நீங்க தான் முட்டாள். வாத்து உடனே ஒரு திட்டம் போட்டது. அது பூனைக்கு சொன்னது, சரி, கோழியை விடு, நான் உனக்கு இன்னும் பெரிய சாப்பாடு காட்டுறேன். பூனை பேராசைப்பட்டு ஒத்துக்கிட்டது. வாத்து அதை ஓடையின் அருகே கொண்டு போயிச்சு. அங்கே ஒரு பெரிய நாய் இருந்தது. வாத்து திடீர்னு ஓடிச்சு மறந்தது. பூனை அங்கேயே நிக்குது. நாய் அதை பார்த்ததும் அதுக்கு பின் துரத்துது. பூனை பயந்து ஓடுது ஓடுது ஓடுது. கடைசியில அது காயமடைந்து தனியா கிடந்தது. அப்பதான் அது உணர்ந்தது, நான் என்ன செய்தேன்? என்னை காப்பாத்தினவர்களுக்கே துரோகம் செய்தேன். அதற்கு பிறகு அந்த பூனை அந்த கிராமத்துக்கு திரும்பவே இல்லை. கோழியும் வாத்தும் மீண்டும் சேர்ந்து சந்தோஷமா வாழ்ந்தாங்க. கதையின் நெறி: நீ துரோகம் செய்தால் அது உனக்கே திரும்ப வரும். நம்மை நம்பி உதவியவர்களை ஏமாற்றக்கூடாது. இந்த கதையை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னும் ரொம்ப ஃபன் ஸ்டோரிஸ்க்காக லட்டு பாப்பா கிட்ஸ் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.